ஸோ வெல்கம் டு மேச்சிசை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்டர்வியூ வித் ப்ரொஃபஷனல் பீப்புளாக பார்த்தீங்கன்னா யோகா இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் கணேசர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லி 2012 இப்போ வரைக்கும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2003 வந்து யோகா பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யோகா டீச்சராக ஒரு 19 வருஷம் வந்து இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம வந்து கணேசர்கிட்ட வந்து பேசலாம். ஸோ வணக்கம் சார். வணக்கம். ஸோ யோகா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எந்த வயசில் ஃபஸ்ட்டு வந்தது? என்னுடைய 21வது வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குரு, உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு குரு கிடைச்சாருன்னு சொல்லலாம். அவர் மூலமாக தான் இது கிடைச்சது. ஸோ முதல்ல வந்து ஒரு விளையாட்டாக வந்து யோகா பண்ண சொன்னாங்க. எனக்கு முதல்ல ஆர்வம் கிடையாது. ஒரு மாதம் யோகா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மாதம் நல்லா யோகா பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலாக எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை கண்டிப்பாக பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் என்னுடைய ஆரம்ப கால யோகா பண்ணக்கூடிய ஒரு அத்தியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து 21 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட 21 வயசில் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அந்த சின்ன வயசில் சைல்ட்ஹுட் டேஸ்லலாம் உங்களுக்கு யோகா லெவலில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? இல்லை, யோகா பற்றி பொதுவாக ஸ்கூல்ஸில் காலேஜிலலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக வந்து தெரியாது. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தோன்னா, நான் ஒரு டியூஷன் சென்டரில் படிக்க போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சார் வந்து யோகா கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், சார் யோகாலாம் வயசானவங்க பண்ணுறது தான், நான் வந்து ரொம்ப யூத்து சார், நான்லாம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் அப்படின்னா, நீ ஒரு மாதம் செஞ்சு பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணு அப்படின்னாரு. ஸோ ஒரு மாதம் செஞ்சு பார்த்தேன், மனசு ரொம்ப நல்லா ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ண, ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யோகாங்கிறது எல்லா இடங்களுமே ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம யோகா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லுவேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து முதல்ல 2003 நான் யோகா இன்ஸ்ட்ரக்டராக நான் ஆக ஆரம்பித்தேன். அப்போ வந்து யோகா இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. அப்போ 2015 அப்புறம் நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த யோகா வந்து பரப்புறதுக்காக உலக யோகா தினம் அப்படிங்கிறத யூனில் வந்து அப்ரூவல் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் யோகாவோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யோகா பண்ணணும். ஏன் பண்ணணும்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மொத்தம் 4448 நோய்கள் இருக்குது. இந்த 4448 நோய்களும் நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படின்னு 3 பங்கில் அடங்கியிருக்கு. இதனால தான் நமக்கு வியாதிகள் வருது வரும். அப்போ யோகா பண்ணோம் அப்படின்னா இந்த 4448 நோய்களும் நமக்கு வந்து வரவே வராது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா யாராலும் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்காலத்தில் வந்து தாத்தா பாட்டிலாம் வந்து வியாதிகளே இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 40 வயசில் நிறைய பேருக்கு வியாதிகள்லாம் வருது இல்லையா? அப்போ ஆரோக்கியமாக ஒருத்தர் இருக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பிபி வரக்கூடாது, சுகர் வரக்கூடாது, மூட்டு விழும்போது எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யோகா பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமா பார்த்து, ஸோ நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கவர்ச்சி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது ஜிம் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு செர்டன் ஏஜுக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் டெப்ரெஷன் ஆகுது. எம்ப்ளாயீஸில் ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம், சரி திட்டுறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு மெடிடேஷன் கிளாஸ் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 35+ அப்புறம் யோகா சீட் வந்து டேன் ஆகிறாங்க. ஸோ எது நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஜிம் நல்லதா, ஜிம்மோட யோகா நல்லதா? சரி, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ நான் யோகா ஃபீல்டில் இருக்கிறனால ஜிம்மு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டேன். ஸோ அது ஒரு ஒரு லிமிட்டேஷனோடு அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன் நீங்கள் எடுத்துக்கணும், யோகா பண்ணாலே நீங்கள் நல்லா ஜிம் பாடி மாதிரி வைக்கலாம். நீங்கள் பழைய நம்முடைய சிவ மார்க்கத்தில் போன நிறைய ரிஷிகள் மகான்கள்லாம் பாருங்கள், நல்ல கட்ஸோடு இருப்பாங்க, ஒரு பாடி பில்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ப்ளஸ்ஸு யோகாலே நாங்கள் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பில்டிங் மாதிரி பண்ணுறதுக்குனால நிறைய பவர் யோகா இருக்குது, விநியாச ஃப்ளோ யோகா இப்போலாம் நிறையா வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜிம்முக்கு போனால் என்ன உங்களோட எஃபெக்ட் கிடைக்குமோ அது வந்து யோகாலே உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். உங்களுடைய விருப்பம், சரி எனக்கு ஜிம்மு போனால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் போகலாம். இல்லை சார் யோகா போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் யோகாவுக்கு வரலாம். பட் அதை விட இதில் என்ன பெட்டராக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஃபிசிக் மட்டும், உடல் மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுறீங்க. ஆனால் யோகாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலும் மனசு ஆன்மா இந்த மாதிரி 3 விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், சரி பண்ண முடியும். ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது ஜிம்மை விட யோகா வந்து ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. அதையும் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் யோகா காலையில் பண்ணால் அது ஈவினிங்கில் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ண வேண்டாம் நான் சொல்ல வரல. ஆனால் அதை விட பெஸ்ட்டு வந்து யோகா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு. ஸோ நார்த் இந்தியா சைட்லாம் பார்த்திங்கன்னா யோகா வந்து ஃபாதர் ஆஃப் யோகானா பதஞ்சலின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருமூலர் சொல்கிறாங்க.
ஸோ ஆக்சுவலாக யோகாவோட ஆரிஜின் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட நிறைய பேர் வந்து யோகா நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து ஃபாதர் ஆஃப் யோகா பதஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பதஞ்சலியுடைய வாழ்ந்த காலம் வந்து டிஃப்ரெண்ட்டு, நம்மளோட திருமூலர் வாழ்ந்த காலம் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ திருமூலருக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும். இப்போ எப்பயுமே நமக்கு தெரியல, நம்ம நாட்டில் வந்து தமிழுக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் ஒரு எப்பயுமே ஒரு மோதல் இருக்கும் இல்லையா? இப்போ சான்ஸ்கிரிட்டில் தெரிஞ்சவங்க மட்டும் தான் உயர்ந்தவங்க, அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. ஸோ பொதுவாக அஸ் யோகா ப்ராக்டிஸ்னராக யோகா கற்றுக்கிட்டா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பதஞ்சலிக்கு முன்னாடியே வந்து திருமூலர் இருந்திருக்கலாம் அவரோட ரூட்டை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்ந்த காலம் நமக்கு தெரியலை. மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதுறதுனால இது ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் அதை விட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் நமக்கு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 3000 பாடலில் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பதஞ்சலியை விட திருமந்திரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லா எலாபரேட்டாக இருக்குது. இப்போ பதஞ்சலி யோக சூத்திரம் ஒரு 196 யோக சூத்திரங்கள் நம்ம சொல்கிறோம். அதில் ஆசனங்களை பற்றி 1-2 தான் இருக்குது. ஆனால் திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட திருமந்திரத்தில் நிறைய ஆசனங்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட பர்சனல் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து திருமூலர் தான் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பதஞ்சலி வந்து அந்த சான்ஸ்கிரிட்டில் மாற்றினா ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால இன்றைக்கி பதஞ்சலி ஃபாதர் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் திருமந்திரமும் பதஞ்சலி படிச்சிருக்கிறதுனால பர்சனலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா திருமந்திரம் தான் முதல்ல வந்திருக்கும். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம் 2 பேருமே அஷ்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. திருமந்திரத்தினுடைய அஷ்டாங்க யோகத்தை நான் அதிகமாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ யோகாலாம் நம்மளுக்கு டக்கு ஞாபகம் பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் ஒரு பேசிக்கான யோகா தான் வந்து இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய யோகா சொல்கிறாங்க. பவர் யோகான்னு சொல்கிறாங்க, கீரை யோகா சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை ஸ்டைல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது, அது என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றி? இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வகையான யோகா டைப்ஸ் இருக்குங்கிறாங்க. வேறு விதமாக அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா யோகா வேறு விதமான எவால்வேஷன் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு யோகா தான், பேசிக் யோகா. அது அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பதஞ்சலியாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம திருமூலர் 2 பேருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு 8 நெறிகள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி தவிர கொஞ்சம் கொஞ்சம் மாறுது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் யோகா, வின்யாச யோகா, ஃப்ளோ இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியன்ஸும் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் தான். இப்போ எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குமோ அதுக்கு அடுத்தது வரக்கூடியவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஆனால் பொதுவாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்பயுமே வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக என்ன யோக முறைகள் இருக்குதோ அஷ்டாங்க யோகம் இதுதான் வந்து எப்பயுமே பெஸ்ட்டு. மற்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கூட நாங்கள் வந்து ஏரியல் யோகா, ரோப் யோகாலாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்குன்னா நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு வந்து எதாவது புதுசாக நம்ம கொடுக்கணும், ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு கொடுக்குறோமே தவிர ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஸோ இப்போ யோகா செய்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நிலையான தூக்கம் இல்லாமல் அப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ யோகா பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் வந்து காலையில் தானா இல்லை ஈவினிங் கூட பண்ணலாமா? அதாவது பெஸ்ட்டு டைம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணுறதா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, 4 மணிக்குள்ளே எழுந்தா ஞானி, 6 மணிக்குள்ளே எழுந்தால் மனிதர்கள், அதுக்கு மேலே எந்திக்கிறவங்களாம் டெட் பாடின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்லது தான். பட் இருந்தாலும் இப்போது சூழ்நிலை மாதிரி சில விஷயம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு எம்டி ஸ்டொமக்லையாவது நீங்கள் பண்ணணும். காலையில் எழுந்து டாய்லெட் போயிட்டு எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கனடா, சிங்கப்பூர், US, UK டிஃப்ரெண்டான கண்ட்ரிஸ் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ அவங்க பகல் இங்கே நாங்கள் டிஃப்ரெண்ட் டைமிங்கும் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதனால் மற்ற டைம்லேயும் நீங்கள் பண்ணலாம். பெஸ்ட்டு டைம் நம்மளோட பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது. மற்ற நேரங்களில் பண்ணாலும் அதோட பலன் இல்லை அப்படின்னு கிடையாது. இப்போ திருமந்திரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா காலையில், மத்தியானம், ஈவினிங்கில் 3 வேளை யோகா பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஒரு பாடலில். காலையில் இந்த மாதிரி 3 வேளை பண்ணாலும் உடம்பு இருக்க வாதம், பித்தம், சிலத்தும் ஒழுங்குபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டைமிங் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆனால் யோகா பண்ணுறவங்க எல்லாருமே வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது பெஸ்ட்டு நினைக்கிங்க? யோகா இன்ஸ்ட்ரக்டராக வந்து வெஜிடேரியன் தான் பெஸ்ட்டாக இல்லை நான்வெஜ் பெஸ்ட்டாக? எப்படி உணவுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குண்டான விருப்பம். அதை வந்து நம்ம ஐயோ நான்வெஜ்ஜில் சாப்பிட்றோம் ரொம்ப கெட்டவங்க, அது ரொம்ப தாழ்ந்தவங்க நம்ம சொல்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே இன்றைக்கி இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து நான்வெஜ்ஜில் சாப்பிட்றதுலாம் தவறுங்க. ஒரு சில பேர் நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம், நீங்கள் என்ன அப்படி சொல்லுவாங்க. பொதுவாக நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது என்னென்னா நம்மளுடைய உணவுக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சாந்தமான உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உணவு முறைகளை 3 விதமாக நாங்கள் சொல்லுவோம். தமசிக், ரஜசிக், இந்த மாதிரிலாம் நிறைய 3 விதமான உணவு முறைகள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் வந்து சாந்தமான உணவு முறைகள் எது? அது வந்து சாத்விக் உணவுகளாக தான் இருக்குது.
ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யோகா பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வரும்போது அப்போ நான்வெஜ்ஜை விடணுமா சார் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் முதல்ல யோகா பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகும். நீங்கள் யோகா பண்ணப்போனால் உங்கள் மைண்டுக்கு தோணும் ஒரு முறை. இப்போ நான் கூட நான்வெஜ்ஜியன் சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ யோகா பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, நம்ம மைண்டு வந்து நல்ல உணவு முறைகள், ஆரோக்கியமான உணவு முறைகள், ஆர்கானிக் உணவு முறைகள் தேடி அதுவே போக ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, யோகா பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கே அந்த மைண்ட் செட்டு வந்துடும், இது நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஆர்கானிக் உணவுகள், வெஜிடேரியன் தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் நான்வெஜ்ஜை சாப்பிட்றவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, இருந்தாலும் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு யோகாவும் பண்ணிக்கிட்டேன்னா ரொம்ப நல்லது. இப்போ யோகாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வகையான யோகா இருக்குது? நிறைய பொசிஷன் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு யோகாவுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ப்ரீத்திங் இருக்கணும் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை வகையான யோகா இருக்குது? அது எந்த மாதிரி அந்த ப்ரீத்திங் சிஸ்டம் பற்றி, பிராணாயம்ஸ் பற்றி, இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, இப்போ நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி கேள்வி கேட்டேன், இருந்தாலும் இன்னொரு மாதம் நிறையா டைப்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, பொதுவாக இருக்கக்கூடிய சொல்கிறேன். இப்போ பேசிக்காக ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹத யோகம்னு சொல்கிறோம். அஷ்டாங்க யோகம் வந்து ஜென்ரலாக ஒரு ஸ்பிரிச்சுவலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஹத யோகா. ஹத யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி பண்ணக்கூடிய, நீங்கள் சில போஸ் எல்லாம் பார்க்கலாம், ரொம்ப கஷ்டமாக காலத்துக்கு மேலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லையே, அனிமல் போஸ்லாம் இருக்குது, வந்து ஹத யோகம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏரியல் யோகா, ரோப் யோகா, அக்வா யோகா, ஹார்ட் யோகா, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ யோகாலாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு கண்ட்ரிக்கு பொறுத்து அதெல்லாம் மாறி இருக்குது. இப்போ நீங்கள் ஹாங்காங்கு, சைனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. கொஞ்சம் அது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா விதமான யோகா பண்ணாலும் ஒரே மாதிரியான பெனிஃபிட் தான். ப்ளஸ் நெக்ஸ்ட் நீங்கள் கேட்டீங்க ப்ரீத்திங் என்ன அப்படின்னு. அதுமாரி ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் சில ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதை பர்டிகுலர் இப்படி தான் அப்படின்னு கிடையாது. சில இடத்துல நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும், சில இடத்துல நீங்கள் வந்து எக்ஸலேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு யோகா டீச்சர்கிட்ட ஒரு ப்ராப்பராக கற்றுக்கும் போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு ஆசனங்களுக்கும், ஏன்னா ப்ரீத்திங் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த ப்ரீத்திங்கோடு நீங்கள் சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த யோகாவனுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கி சான் வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ வந்து யோகா பற்றி அவர்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ யோகாக்கும் கும்ஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, இஃப் இட் இஸ் ஸ்லோவாக பண்ணால் அது யோகா, அதே கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணால் அது கும்ஃபு அப்படின்னாங்க. ஸோ இந்த கலைகளுக்கு நீங்கள் இந்த யோகாக்கும் கும்ஃபுக்கும் இடையில கலைகள் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போது நம்மளுடைய இந்தியாவில் வளர்ந்த கலைகள் தான் நிறைய விதம் மாறி இருக்கு. நம்ம போதி தர்மர் பற்றிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ சில இது பேசிக்காக சில விஷயங்கள் காமனாக தான் இருக்குது. இப்போ அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லோவாக பண்ணுறது யோகா, ஃபாஸ்ட்டாக பண்ணாலும். இப்போ யோகாலே என்ன பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து வின்யாச ஃப்ளோ யோகான்னு சொல்லித்தரோம். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் அதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி ஒரு கராத்தே பண்ணுறீங்க இதெல்லாம் இருக்கும், ஒரு ஃப்ளோ இருக்கும். அப்படியே அதை பண்ணி முடிச்சிங்கன்னா அவ்வளோ பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு கராத்தே பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இருக்குது. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி அவரும் வந்து இந்தியாவில் நம்ம வந்திருக்கும் போது அப்போ கொஞ்சம் யோகா வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக பெருசளவுக்கு பெரிய டெவலப் ஆகலாம். ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கராத்தே பண்ணுற அளவுக்கு எப்படி பாடி ஒர்க் அவுட் இருக்கோ அதே மாதிரியே கொடுக்குறோம். இப்போ கூட நிறைய நீங்கள் வந்து ஃபிட்னஸ் நிறைய பேர் என்ன கார்டியாக்கு இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து கொடுக்குறோம் நாங்களே. எப்படி வந்து ஒரு ஜிம் ஃபிட்னஸ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி யோகாலையும் நாங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய இன்றைக்கி வந்து டெவலப் ஆகிருக்கு. நிறைய விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. மேபி இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு மாதிரி யோகா கூட இருக்கலாம். அந்த மாதிரியும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஈவன் நம்ம சென்னை ஆகட்டும், மும்பை ஆகட்டும், வெளிநாடுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா யோகா இன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஈக்குவல் டு நான் ட்ரீட்டட் அஸ் ஒரு டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நோய்க்கு இந்த யோகா பண்ணுங்கள். சில மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கூட யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸோ அந்த மாதிரி டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் வந்து இந்த நோய் உள்ளவங்களுக்கு இந்த யோகா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து என்னென்னா, ஆனால் பொதுவாக எக்ஸாக்டாக சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு காய்ச்சல்னால் இந்த டேப்லெட் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி யோகாவில் பர்டிகுலராக இல்லை. பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மட்டும் கனெக்டட் இல்லை. இப்போ உங்களுக்கு ஸ்பைன் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தா மொத்தம் நிறைய நரம்புகள் இருக்குது. ஒவ்வொரு இது ஒரு கனெக்ட் பண்ணுது. இப்போ பிரெயின் மட்டும் கிடையாது, பிரெயினோட நிறைய இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ பர்டிகுலராக நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நாங்கள் டயபெட்டிஸுக்கு ஒரு சில இது கொடுப்போம். ஆனால் அது மட்டும் பண்ணால் மட்டும் போகாது. அது பண்ணால் மேக்ஸிமம் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓவராலாக எல்லாமே பண்ணணும். ஆசனங்கள் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பைண்டாக ஒரு இன்டகிரேட்டட் ஒரு விஷயமா பண்ணும்போது மட்டும்தான் அது கரெக்டாகும். இருந்தாலும் நாங்களே சில நேரங்களில் சொல்லுவோம், சார் மூட்டு வலிக்கு இதை பண்ணுங்கள். ஏன்னா இது எதுக்குன்னா மக்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வருது. அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ இது பண்ணால் மூட்டு வலி சரியாகாமான்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு அட்டென்ஷன் கொண்டு வரா சொல்லுவோம். பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உணவு முறைகளும் இருக்குது.
இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த யோகா தெரப்பி ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து சரியாக பண்ண முடியும். இப்போ இந்த டிசீஸை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுறது வந்து ஒபிசிட்டி. எல்லாருமே நான்வெஜ் எல்லாம் பார்த்து பயங்கர குண்டாக இருக்காங்க. எல்லாருமே அந்த உடம்பு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், 3 மாதத்தில் பண்ணணும், 6 மாதத்தில் பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளார பண்ண முடியும். இப்போ நிறைய இடங்களில் சொல்கிறாங்க 3 மாதத்தில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுமா, இந்த யோகா இது பண்ணுங்கள், இந்த கோர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு ப்ராப்பராக யோகா பண்ணி எவ்வளோ நாளில் குறைக்க முடியும்? கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மித்துனே சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் நினைக்கிறேன் யோகா பண்ணால் வெயிட்டு குறையும், அப்படிலாம் கிடையாது. இப்போ நானே வந்து அண்டர் வெயிட்டில் இருந்தேன் யோகா பண்ணும்போது. வெயிட் நம்ம 5 கிலோ கம்மியாக இருந்தேன். யோகாங்கிறது என்ன பண்ணணும்னா கம்மியான வெயிட்டில் நீங்கள் என்னென்னா அதிகப்படுத்தும், அதிகமான வெயிட்டில் இருந்தால் கரெக்டாகும். அதாவது உங்கள் பாடி இப்போ உங்களோட ஹைட்டுக்கு இவ்வளோ தான் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கால்குலேஷனாக இப்போ நீங்கள் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 100 மைனஸ் பண்ணுங்கள், மீதி எவ்வளோ இருக்குது 70 இன்ட்டு 90% போட்டிங்கன்னா 63 kg நீங்கள் இருக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5-10 கிலோ நீங்கள் இருக்கலாம். இதுதான் கரெக்டான வெயிட்டு. இதே மாதிரி ஒவ்வொருத்தது இருக்குது. ஸோ நீங்கள் யோகா பண்ணும்போது இது வந்து பேலன்ஸ் ஆகும், கெயின் ஆகாது, லாஸ் ஆகாது. உங்களுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணணும். ஆனால் ஜென்ரலாக நமக்கு இன்றைக்கி இருக்கவங்க எல்லாருமே ஒபிசிட்டிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லையா? நிறைய பேர் நம்ம உணவு பழக்க முறைகள் இதெல்லாம் நிறையா இருக்கலாம். நிறைய பேர் நமக்கு வந்து இருக்குது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வசதி வந்தவொடனே அசதி வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எல்லாருமே ஒபிசிட்டி குழந்தைங்க கூட இருக்கிறாங்க. அதனால யோகா பண்ணிங்கன்னா வெயிட்டு குறையும். அதே மாதிரி கிராஜுவலாக வெயிட்டு குறையதான் எனக்கே நல்லது. திடீர்னு ஒரே மாதம் 10 கிலோ கிடையாது. நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா முதல்ல இன்ச்சு லாஸ் ஆகும் 10-15 நாள். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தில் நல்லா பண்ணால் 3 kg கூட குறையும். உணவு முறைகளாக கண்ட்ரோல் பண்ண இந்த கிராஜுவலாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் வந்து நார்மல். ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்கள் வெயிட்டை நீங்கள் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகம் வந்து ரெகுலேட் பண்ணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யோகா பண்ணுறது ஒபிசிட்டி, வெயிட் குறைக்கணும், டிசீஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப யோகா பாப்புலராக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கூட யோகா கற்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு கூட யோகா சொல்லிக் கொடு, யோகாவில் கூட எனக்கு மெடிடேஷன் சொல்லிக் கொடு, எனக்கு மைண்டு ரொம்ப டெப்ரெஸ்டாக இருக்குது. சில எங்கேஜ் பசங்க பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியரில் பாதிக்கப்படுறாங்க, வேலை கிடைக்காம பாதிக்கப்படுறாங்க. ஸோ பெரிய ஆளுங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்க பிடிச்சவங்க இறந்து போயிடுறாங்க, ஏதாவது நிறைய டெப்ரெஷன்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது மெடிடேஷன் கிளாஸ் போகணும். மெடிடேஷன் கிளாஸ் போனால் வந்து கண்டிப்பாக டெப்ரெஷன் கம்மியாகும். நீங்கள் வந்து நெகட்டிவாக போகாதீங்க, இந்த சரக்கு தம்மு தண்ணி இந்த மாதிரி நெகட்டிவாக போகாதீங்க, பாசிட்டிவான வகையில் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் அவேர்னஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மெடிடேஷன் கிளாஸ் பண்ணுற மூலமாக உண்மையிலே டெப்ரெஷன் கம்மியாகுமா? ஸோ அந்த மெடிடேஷன் கிளாஸில் எத்தனை வகையான மெடிடேஷன் இருக்குது, அதோட பர்பஸ்? கண்டிப்பாக நீங்கள் அதாவது மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது மெடிடேஷனுங்கிறது ஒரு PhD மாதிரி. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆசனம், பிராணாயாமம், மெடிடேஷன் இது ஒரு ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஆசனங்கிறது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி, பிராணாயாமங்கிறது ஒரு +2 படிக்கிற மாதிரி. இது ரெண்டும் நல்லா பண்ணால் தான் உங்களால் மெடிடேஷன் பண்ண முடியும். சில பேர் டேரெக்டாகவே மெடிடேஷன் சொல்லி கொடுத்துறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக மெடிடேஷன் நிறைய பெனிஃபிட் இருக்குது. மெடிடேஷனே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து நல்ல எண்ணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்களும் இருக்கும். யோகா பண்ணால் கெட்ட எண்ணங்களாம் வெளியே போயிடும் அப்படிலாம் கிடையாது. அது இருக்க தான் செய்யும். கெட்ட எண்ணங்கள் என்றைக்குமே மனுஷனுக்கு அழியவே அழியாது. ஆனால் நம்ம யோகா பண்ணி 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 நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும்போது அந்த கெட்ட எண்ணங்கள் உள்ளே அப்படியே அமைங்கி இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? கண்டிப்பாக யாருமே கெட்ட எண்ணங்களை அழித்த மனிதன் ஒரு மனிதர் இருக்காரா? யாருமே கிடையாது. ஆனால் டெஃபினட்டாக இருக்குது. நீங்கள் யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கண்களை மூடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலது மூளை வந்து வேலை செய்யுது. கண்ணை திறக்கும்போது இடது மூளை வேலை செய்யுது. வலது மூளையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது. ஸோ வலது மூளை நல்லா வேலை செய்ய இந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், கெட்ட எண்ணங்களெல்லாம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. ஆனால் டேரெக்டாக மெடிடேஷன் பண்ணாதீங்க. ஆசனம், பிராணாயாமம் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெடிடேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த குண்டலி சக்தியை மேலே எழுப்புறது, சுவாமி விவேகானந்தாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்தளவு எக்ஸ்ட்ரீமான மெடிடேஷன் பண்ண முடியுமா? அது வந்து ஒரு ஸ்டேஜ். நீங்கள் எடுத்தோடனே குண்டலினிங்கன்னு போவாங்க. நீங்கள் முதல்ல ஒருத்தர் வராது எதுவுமே தெரியலன்னா முதல்ல அவருக்கு ஆல்ஃபா தியானம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. ஆல்ஃபாங்கிறது மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ். தூங்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். அதை முடிச்சிருக்க மாட்டேங்க, தூங்கவும் மாட்டேங்க. அந்த மாதிரி நீங்கள் நம்ம தூங்கும் போதே ஒரு ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கூட தான் மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். முதல்ல அதை பண்ணட்டும். ஆல்ஃபா மெடிடேஷன், டிரான்சென்டல் மெடிடேஷன், சக்ரா மெடிடேஷன், மாதிரி நிறையா இருக்குது வேரியேஷன்லாம். முதல்ல சிம்பிள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அடுத்த குண்டலினிங்கிறது தான் ஃபைனல் ஸ்டேஜ். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசு, உடல், ஆன்மா எல்லாமே ஒருங்கிணைஞ்சு அதுக்குள்ளே வரணும். நிறைய பேர் அதை பண்ணிட்டு சார் எனக்கு குண்டலினி சக்தி இங்கே பாதியில் நின்றுக்கிட்டு சார் சாந்தப்படுத்தி கொடுங்கலாம் என்கிட்ட வருவாங்க. ஸோ அதனால் இம்ப்ராப்பராக பண்ணி நம்ம மாட்டிக்கக்கூடாது. குண்டலினி சக்தி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டேஜ். நீங்கள் அதாவது ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பாகி குண்டலினி சக்தியை நீங்கள் மேலே உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முக்தி அடைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இறந்தே போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிக்கணும். அந்த குண்டலினி சக்தியை வெளிப்படைய வைக்கணும்.
அதை நீங்கள் பண்ணாலே இப்போ சாதாரண மெடிடேஷன் பண்ணும்போது அது வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். பொதுவாக நமக்கு என்ன தேவை எல்லாருக்குமே இப்போ நிம்மதியாக இருக்கணுங்க, பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணுங்க, அது கிடைச்சாலே பெரிய விஷயம். அதுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய மெடிடேஷன் சொன்ன மாதிரி ஆல்ஃபா மெடிடேஷன், சக்கரா மெடிடேஷன், டிரான்செண்டர் மெடிடேஷன், ட்வின் ஹார்ட் மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா கூட அமைதியாக கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சை கவனிங்க. இது வந்து புத்தர் மெடிடேஷன், விபாசனா மெடிடேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 120 எண்ணங்கள் போயிட்டுருக்குங்கிறான். இப்போ நீங்களே நம்ம பேட்டி எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் சிந்தனைகள் வேறு எங்கெங்கே போயிட்டுருக்கோம் நமக்கு. இப்போ நான் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் எங்கேயோ சிந்தனை, இந்த மாதிரி எல்லா மனிதனுக்கும் இருக்குது. இதை வந்து அதாவது ஒரு சிந்தனையே இல்லாத ஒரு மனநிலைக்கு நீங்கள் கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் மெடிடேஷனில் இருக்குது. சிந்தனையற்ற நிலை, இதை தான் வந்து பார்த்தா சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லி பதிஞ்சிருக்கு. அதாவது எந்த சிந்தனையும் இல்லாமல் ஆசிலேஷன் மைண்டில் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதா தான் அர்த்தம். வில் ஸ்மித்னு ஒரு பெரிய ஆக்டர் ஹாலிவுட்டில். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், எல்லாரும் ஹாப்பினஸ்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சம்திங் ப்ளஷர் டு யுவர் மைண்ட். நம்ம மைண்டுக்கு ப்ளஷர் தந்துகிட்டே இருந்தது அது ஹாப்பினஸ் நினைக்கிறாங்க. ஆனால் ரியல் ஹாப்பினஸ் இஸ் பீஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த அமைதி அப்படிங்கிறது யோகாவில் தான் கிடைக்கி அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அந்த அமைதி யோகாவில் உண்மையிலே வந்து நம்ம ரெகுலராக செஞ்சோன்னா ஒரு அந்த நிலையான ஒரு அமைதி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இது நீங்கள் சொல்லும்போது ஒரு சித்தரோட பாடங்க அவர், அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். நம்ம உடம்புகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த வெளியும் இருக்குது. இதை வந்து பஞ்சபூதங்களாக சொல்கிறோம், நீர் நெருப்பு காற்று ஆகவேன்னு சொல்கிறோம் இல்லையா. எப்போ ஒரு தனி மனிதன் ரொம்ப அமைதியாக இருக்கிறானோ அப்போ தான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும். ஏன் இந்த உலகம் இப்போ அமைதி இல்லாமல் இருக்குன்னா ஒவ்வொரு தனி மனிதன் ஒரே பரபரப்பாகவே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இல்லை. ஆனால் நீங்கள் யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அமைதி கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது அந்த அமைதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போது யோகா பண்ணுறதில் ஒரு தனி மனிதன் மட்டும் ஒரு பெனிஃபிட் இல்லை, இந்த சொசைட்டிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த உலகத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனசில் இருக்க அந்த சலனம் தான். அப்போ யோகா பண்ணப்போனால் என்ன பண்ண, ஒரு மனிதன் ரொம்ப நல்ல மனிதனாக மாறுறான், அவன் ஃபேமிலி ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த சமுதாயம் நல்லாயிருக்கும், இந்த உலகமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் சொன்னது உண்மைதான், ஓகேங்களா. ஆனால் என்ன, நம்ம மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு யோகா பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும். அப்புறம் இன்னொன்று, நான் இப்போ ஜிம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு பயங்கரமான இங்கிலீஷ் பாட்டு சவுண்டு போட்டு பயங்கர நாய்ஸாக வந்து இருக்கும். இப்போ நம்ம யோகா பண்ணுற இடத்துல வந்து அந்த மாதிரி பாட்டு கேட்டு யோகா பண்ணலாமா, இல்லை இந்த ஓம்ங்கிற அந்த மந்திரம் அது மட்டும் பண்ணி யோகா பண்ணலாமா, இல்லை அமைதியான முறையில் யோகா பண்ணலாமா? இதை நான் நிறைய பேர் எங்கள் ஸ்டூடெண்ட்டே நான் சொல்லுவேன், எங்கள் ஜிம்முக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் என்ன, நீங்கள் ஏற்கனவே ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ஜிம்முக்குள்ளே போனோன்னே அங்கேயும் அதை தூக்கு இதை தூக்கு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது இன்னும் பரபரப்பாயிரும். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. நாங்களும் வந்து எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு எப்படி இருக்குன்னா, இது வந்து ரொம்ப லய யோகான்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்டு அப்படியே கேட்டுட்டு அமைதியாக ரிலாக்ஸாக ஒரு ரிவர்ஸ் சவுண்டு, ஒரு பேர்ட் சவுண்டு, ஓமுங்கிற அப்படியே ரீங்காரம், இந்த மாதிரிலாம் வந்து சவுண்டுலேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது தான். பட் அதனுடைய ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிம்முங்கிற அதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ நாங்களும் வந்தவொடனே சவுண்டு கொடுக்குறோம், ஓம் மட்டும் கிடையாது, நிறைய வந்து நேச்சுரல் சவுண்டெல்லாம் இருக்குது. இப்போ நிறைய மகான்கள் சித்தர்கள்லாம் பாருங்கள், இந்த வெளி உலகத்துக்கு நேரம் மலைக்கு போயிடுவாங்க, ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும், பறவைகள், இந்த சவுண்டு தான் என்றைக்குமே இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து நல்லது. ஆனால் யோகாவில் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் சவுண்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், ரொம்ப பேசிக்காக மைல்டாக இருக்க மாதிரியான சவுண்டு தான் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் இது ரொம்ப நல்லது. என்றைக்குமே மியூசிக் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த யோகா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆவரேஜாக பண்ணணும்? ஸோ அப்படி பண்ணால் நம்மளோட பாடி நல்லா நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக வருமா? ஸோ இந்த கவர்ச்சியான உடம்பு தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஸோ அது எவ்வளோ வருஷங்கள் நம்ம எடுத்துக்கணும், என்ன சொல்கிறது, எவ்வளோ நாள் வந்து நம்ம அதை பயிற்சி பண்ணணும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிறது? பொதுவாக நாங்கள் சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பண்ணாலே போதும் சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் யோகா கற்றுப்போ நான் ஒரு குருஜிட்ட கற்றுக்கிட்டேன், எனக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் யோகா டீச்சர் ஆக வேண்டியதுலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குன்னா நாங்கள் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஸோ அதனால் வந்து ஒரு மினிமம் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி பண்ணால் ஒரு 1 ஹவர் பண்ணால் போதும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டா காலையில் மத்தியானம் ஈவினிங் 3 வேளையும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு, ஏன்னா நமக்கு வந்து நம்ம மெட்டீரியல் லைஃப்லேயே இருக்கிறோம், இப்போ நாங்களாம் ஆன்மீக லைஃப்பில் இருக்கிறனால எங்களுக்கு நிறைய நேரங்களில் கிடைக்கும், எப்போலாம் டைம் இருக்கோ நாங்களாம் யோகா பண்ணுவோம். ஸோ குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஒரு நாள் வந்து நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய சொல்லுவோம், ஒரு நாள் சாப்பிட கூட இருந்துருங்க, ஆனால் யோகா பண்ணாமல் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த உடம்பை வந்து நம்ம சாப்பிட்டு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் யோகாங்கிறது உங்கள் பாடியை வந்து டெய்லி என்ன பண்ண பியூரிஃபை பண்ணணும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் சாப்பிட கூட பரவாயில்ல, யோகாவை கம்பல்சரியாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
ஒரு நாளைக்கு 1 hour மினிமம் நீங்கள் பண்ண போதும். அதுவும் டைம் இல்லையா, நாங்கள் வந்து பார்த்தோன்னா யோகா கேப்சூல்னு ஒன்று கொடுக்குறோம். 10 நிமிஷம் தான் இருக்குது சிம்பிளாக. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்போம், சார் டைமே இல்லை அப்படிம்பாங்க. அப்போ சிம்பிளாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, வெறும் சூரிய நமஸ்கார் பண்ணாங்க 12 ரவுண்டு போதும், அதுலேயே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் கோட் ஆகட்டும், சில பேர் தரையிலே பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த பால்லாம் யூஸ் பண்ணுறோம். அதோட என்ன சொல்கிறது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட? என்ன மாதிரி ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை யோகா மேட் ஆகட்டும், எது யூஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணலாம்? யோகாங்கிறது ஒரு எளிமையான விஷயம் தான் சார், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வேணால் நார்மல் தலையில் பண்ணக்கூட, ஏன்னா அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லையா, புவியீர்ப்பு விசை இழுக்கும், பட் பாடி டயர் ஆகும். நீங்கள் நார்மலாக கோரப்பாய் ஓலப்பாயில் எல்லாம் கூட நீங்கள் அப்படி தான் பண்ணாங்க நம்மளோட. ஏன்னா அது ரொம்ப நல்ல ஒரு அக்குப்ரென்ஷன்லாம் இருக்கும். சிம்பிளாகவே நீங்கள் பண்ணாங்க, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லையா ஒரு பெட்ஷீட் வச்சு கூட பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஓரளவுக்கு பணம் இருக்குதா, ஒரு நல்ல யோகா மேட்டை வாங்குங்க, ஒரு வீல் வாங்க, இது பிளாக் வாங்க, நிறையா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக கூட நார்மலாக நீங்கள் மேட்லேயே கூட நீங்கள் பண்ணலாம். பட் நிறையா இருக்குது. நீங்கள் யோகா ப்ராப்பர்ட்டிஸே நாங்கள் எங்கள் ஸ்டூடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கோம். அந்தளவுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியலை பொறுத்து நீங்கள் வாங்கிங்க. ஒரு யோகா மட்டும் நீங்கள் ரொம்ப ஈஸி தானே, 500 600 இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பயன்படுத்துங்க. நாங்களே என்னன்னா காட்டன் மேட்டு தான் கொடுப்போம். இப்போ நிறைய பிளாஸ்டிக்லாம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் காட்டன் மேட், அது நல்லா உங்களுக்கு கிரிப்பாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த யோகா இன்ஸ்ட்ரக்டரை வந்து இப்போ நீங்கள் 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணி யோகாவை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விதவிதமான ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க. ஈவன் ஐஏஎம்ல எம்பிஏ படித்தவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ டீ கட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரொஃபஷன் இதுதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ என்ன மாதிரி எனக்கு வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ நாள் எடுக்கும்? ஸோ அந்த மாதிரி சரி, இப்போது கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்காக யோகா பண்ணதுக்கனால 10th +2 முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு அகாடமிக்காக நீங்கள் போகணும் விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது, அதிலே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இப்போ நாங்களும் எங்களுடைய ஸ்டூடியோவில் அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் யோகா அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ்ஏல வந்து ஒரு பாடி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் யோகாலாம் சொல்லித்தரோம். அப்போ இங்கே இல்லையா சார் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இப்போ நான் முதல்ல சொன்னது இந்தியாவில் கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டாவது வந்து யோகா அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ROT 2 hours 3 hours இருக்குது. நிறைய அப்புறம் ப்ரெக்னன்சி யோகா இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது, அதிலே நீங்கள் படிக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய அகாடமிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா OECP எக்ஸாம்னு சொல்கிறாங்க. லெவல் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. அது மாதிரி இந்தியன் யோகா அசோசியேஷன் இருக்குல்லையே, அவங்களும் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நிறைய யோகா ஸ்டூடியோலேயே இப்போ நாங்களே யோகா ஸ்டூடியோ, ரெஜிஸ்டர்டு யோகா ஸ்டூடியோ தான், நாங்களே நிறையா கோர்சஸ் பண்ணுறோம். எல்லாமே ஒரு 1 month 2 months 3 months இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எந்த ப்ரொஃபஷன், ஏன்னா யோகா பொறுத்தவரை காலையில் தான் நமக்கு வேலை. காலையில் 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் யோகா சொல்லி தருப்பேன், ஈவினிங் சொல்லி தருப்பேன், வீக்கெண்டில் சொல்லி தர போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தால் கூட இதையும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு அடிஷ்னல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் ஏன் இந்த யோகாவுக்கு முதல்ல வரும்போது அதாவது நம்ம நிறைய வேலைகள் நம்ம செய்கிறோங்க. நம்ம பண்ணக்கூடிய வேலை நமக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த யோகா ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லது. ஏன்னா நான் முதல்ல ஹெல்த்தியாக இருக்க போகிறேன், நான் நல்ல விஷயங்கள் மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நான் கூட என்னென்னா சில கெடுதல் கூட இருக்கும். ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இந்த யோகா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய வளர்ந்துருக்கு. முன்னாடிலாம் வந்து யோகா பண்ணால் யாரும் ஃபீஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. நானே கூட ஃப்ரீயாக எடுத்துருக்கேன், 10 ரூபாலாம் வாங்கி கூட நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் எங்கேருந்தோ தேடி உலகம் முழுவதும் தேடி வராங்க. சார் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி எவ்வளோனாலும் பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. மினிமம் 1000 1 லட்சம் கூட கொடுக்குறாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் நான் கிடைக்கும் அவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். நிறைய இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து சிம்பிளாக பண்ணலாம். அதை விட பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் யோகா அசோசியேஷன் அஃபிலியேஷன் மூலமாக யோகா கிரேட் எக்ஸாம் சொல்லி ஒரு 12 கிரேட் எக்ஸாம் வச்சுருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒருத்தங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரைக்கும் படிக்கலாம் இந்த கிரேட் எக்ஸாம். பெரியவங்களும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அதுமாதிரி OECP எக்ஸாம் நான் சொன்னேன், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ். அதுமாதிரி நம்ம கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இன்றைக்கி படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நான் வந்து 2003 தான் யோகா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் ட்ரைனராக. 2009 சர்டிஃபிகேஷனை நானே பண்ணேன். அப்போ வரைக்கும் சர்டிஃபிகேஷனாக எதுவுமே கிடையாது. அப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே அதை ரெகுலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட். ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்ஸஸை படிச்சுட்டு தாராளமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பேலன்ஸு, லெக் பேலன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா யோகாவில்? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரொம்ப ஹார்டான ஆசனஸ்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மலைக்கிறாங்க, இப்போ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோகா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஸோ அது மாதிரி ஹார்டான ஆசனஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுக்கும்? கண்டிப்பாக இப்போது ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்குது.
இப்போ சின்ன குழந்தைலேருந்து பண்ணாங்கன்னா எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒரு ஏஜுக்கு மேலே பண்ணும்போது சில பேருக்கு வந்து நல்ல கோர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். சில பேர் ட்விஸ்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எது நல்லா வருதோ அதை பண்ணுங்க. இப்போ நான் ஒரு எல்லா யோகா மாஸ்டரும் எல்லா இதுவும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு பார்த்தா நான் வந்து ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ், ஸ்ட்ரென்த்லாம் நல்லா பண்ணுவேன். ட்விஸ்டிங் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வராது. ஸ்டாண்டிங்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி உங்களுடைய அந்த யோகா ட்ரெயினர் வந்து கண்டுபிடிப்பேன் உங்களுக்கு எது நல்லா வருது. ஸோ அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். மற்றதும் வரலன்னு கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு எது வருதோ அதை ஈஸியாக நீங்கள் பண்ணிடுங்க, ஒரே மாதத்தில் பண்ணிடுவீங்க. வராததை என்ன பண்ணால் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆசனங்களுக்கும் ப்ரிப்பரேட்டரி ஆசனம்னு சொல்லி கொடுப்போம். நிறைய வார்ம் அப் இருக்குது. இப்போ இப்போ ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடிலாம் லாக் ஆகிக்கும். நாங்கள் வந்து ஷோல்டர் ஓப்பனிங் கொடுப்போம், நெக் ஓப்பனிங் கொடுக்குறோம், ஹிப் ஓப்பனிங்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த டெக்னிக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா ஆசனமும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் எல்லாமே பண்ணணும் விருப்பப்பட ஒரு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா ஆசனம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரே மாதத்தில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200 ஆசனம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதுவே பெரிய விஷயம் தான். ஓகே சார். ஸோ ஃபைனலாக ஒரு அந்த ராபிட் செஷன் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், 10 கொஸ்டின். ஸோ இது ப்ரொஃபஷனுக்கு சம்மந்தம் கிடையாது, சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்காக. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடங்கள் போயிருப்பீங்க. அதில் நீங்கள் போனதிலே உங்களுக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பிளேஸு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேஸ். ஓகே, இது வந்து பொதுவாக நான் வந்து வெள்ளையங்கிரி மலை சிவன் கோயிலை பார்த்தா என் லைஃப்பில் ரொம்ப எனக்கு பிடிச்ச இது. நிறைய பேர் சொல்லுவாங்க, உண்மையிலே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ வெள்ளையங்கிரி மலை 7 மலை ஏறி அந்த சிவனை தரிசனம் பண்ணது என் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் என்ன? சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சாத்வீகில் சமைக்காத உணவு இருக்குது, சமைத்த உணவு இருக்குது. எதை சொல்லலைங்க? எதுனாலும் சொல்லுங்கள். அதாவது சமைத்த உணவு அப்படின்னா தயிர் சாதம். பொதுவாக சொல்லுவாங்க தயிர் சாதம் வரேன் நான். ஆக்சுவலாக தயிர் சாதம் அவ்வளோ ஹெல்த்தியானது. இன்றைக்கி நம்ம வந்து அதை பெருசாக கண்டுங்க. ஏன்னா அவ்வளோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக தயிர் சாதம் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து சாத்வீக உணவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காயை ஒரு பயிரை அதாவது தண்ணியில் ஊற வச்சு அது முளைக்கட்டின பயிர்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ ஃபேவரட் ட்ரிங்க் வந்து நம்ம முன்னாடி இப்போ யோகாவில் வந்து நம்ம எல்லாமே சாத்விக் ஃபுட்டாக எல்லாமே வந்தனால இயற்கையின் கொடை என்னன்னு சொல்லலாம் நம்மளுடைய இளநீர் தான். இளநீர் வந்து மிகப்பெரிய ஒரு அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சது இளநீர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேம் விளையாட்டு? பொதுவாக சின்ன வயசில் நான் வந்து நிறைய கிரிக்கெட் விளையாடி இருக்கிறேன். நானே ஒரு டீமில் ஒரு கேப்டன் இருந்தாலும் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். கிரிக்கெட் நிறையா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடாகட்டும், நீங்கள் உலகம் பூரா கூட பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர், இவரை மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இருக்கணும் அப்படின்னு பிடிச்ச அரசியல் தலைவர் யாராவது? கண்டிப்பாக பொதுவாக நிறைய அரசியல் தலைவர் இருக்காங்க. பொதுவாக காமராஜர் எங்கள் ஊருக்காரர், நானும் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்தேன். இல்லை காமராஜர் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிங் மேக்கர், ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா மக்கள் நல்லா இருக்கணும் யார் நினைக்கிறோம் அவர் தான் உண்மையான அரசியல் தலைவர். ஸோ அதில் வந்து காமராஜர் இஸ் அ கிரேட். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ரோல் மாடல் ஆர் இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி எதுனா நீங்கள் சொல்லலாம்? கண்டிப்பாக நான் இன்றைக்கி யோகாவில் இருக்கேன்னா இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சுவாமி விவேகானந்தர் அவர் தான் என்னோடய ரோல் மாடல். ஸோ அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த இளம் வயதில் வந்து எல்லாருமே வந்து சினிமா பீச்சு பார்க்க சுற்றிட்டு இருப்பாங்க. நான் வந்து விவேகானந்தருடைய ஞானபோதம் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரேட் மூவி, இப்போ படம் எல்லாத்துக்கும் பிடிக்கலையா? ஸோ ஃபேவரேட் மூவி? நிறைய படங்கள் இருக்குது, நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டுருங்க. இப்போ ரீசெண்டாக அப்படின்னா மஞ்சுமேல் பாய்ஸ்னு சொல்லி ஒரு படம். உண்மையிலே நான் பொதுவாக வந்து யதார்த்தமான படங்களை தான் பார்ப்பேன். நிறைய இந்த ஹீரோயிசம் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. ஒரு படம் பண்ணனா ஒரு நம்ம லைஃப்பில் நமக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மஞ்சுமேல் பாய்ஸ் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா வானத்தை போல அப்படிங்கிற படம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். விஜயகாந்தனுடைய படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் ஏதாவது ஒரு வரிகள் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்களா அந்த மாதிரி? அதாவது அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு வரி எனக்கு, அதாவது நம்ம பிறப்பு ஒரு சம்பவமாக இருப்போம், நம்ம இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். அது ரொம்ப பிடிச்சது. என்னோடய இறப்பு சாதாரணமாக ஆயிடுச்சு, என்னோடய இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம், வெற்றிங்கிறது. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஒரு கொண்டாடப்பட்ட உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்ட ஒரு முதல் வெற்றி என்னது? பொதுவாக நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறனால நாங்கள் வந்து வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக தான் நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ இருந்தாலும் நீங்கள்
கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே வந்து இப்போ சக்ஸஸ்னால் என்ன, நமக்கு ஒரு சந்தோஷமாக நிகழ்வு நடந்தால் ஒரு சக்ஸஸ் போகும், ஒரு கஷ்டமாக தான் சோகம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம யோகாவில் இருக்கோம், ஆன்மீகத்துக்குலாம் என்றைக்குமே நம்ம வந்து எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். பட் இருந்தாலும் நீங்கள் கேட்ட இன்சிடென்ட்னால நான் முதல் முறையாக நான் வந்து இப்போ யோகா பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 1400 பேருக்கு முன்னாடி ஸ்கூல் கட்சிக்கு முன்னாடி யோகா பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி எப்படி உங்களுக்கு சொல்கிறேனோ, இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது நீங்கள் எனக்கு அதை ஞாபகப்படுத்துறீங்க அந்த நினைவை. ஓகேல, முதல் முறையில் ஒரு 1400 பேருக்கு முன்னாடி யோகா பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதான் என்னோட இப்போ கிரேட் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட ஹாபி என்னது? ஓகே, யோகா தவிர்த்து வேறு ஏதாவது? யோகா தவிர ஹாபி அப்படின்னா நிறைய புத்தகங்கள் நிறைய நான் படிப்பேன். அது மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ நிறைய நான் யூஸ்வலாக ட்ரக்கிங் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஒரு மலைகள் எல்லாம் போய் அங்கே என்ன இருக்குது என்ன இந்த மாதிரி இருக்குது. பொதுவாக என்னோடய ஹாபினா ட்ரக்கிங் தான். யாருமே எல்லா இடத்துக்கு அப்படியே நேச்சருக்கு அப்படியே போயிட்டு மலைகளை போய் அமைதியாக உட்காந்து நிறைய விஷயங்களை வந்து திங்க் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக ஒரு அனுபவமாக கிடைக்கும் எனக்கு. அது ரொம்ப என்னோடய ஹாபி. ஸோ தேங்க்யூ. யோகா பற்றி பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா கணேஷ் சார் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ முயற்சி செய் சார்பாக அவருக்கு நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றி சார். கடைசி நீங்கள் எதாவது சொல்லணும்? இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் அருமையான அதாவது என்னென்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய யூடியூப்பில் நிறைய வரும். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகானுடைய இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ கிட்டத்தட்ட என்னோட 21 வருஷ அனுபவத்தை நான் உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இதை பார்த்து ஒரு 10 பேர் யோகா பண்ணாங்க அப்படின்னா எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிறகு நான் சொல்லிடுறேன், இது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இதை நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் நிறையா சொல்லுங்கள். இவர் இன்னும் மேன்மேலும் இவர் யூடியூப் சேனலில் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுங்க. உங்களோட யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். சவுண்ட் போட்டு எப்படி